என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு நிரந்தரமாக தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இந்த மழைக்காலம் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது சாலை ஓரங்களில் இரண்டு பக்கமும் நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு பூர்க்கக்கூடிய ஒரு அழகான புதர் செடி வகை தாவரத்தை பார்ப்போம். மஞ்சள் நிறமாக இருக்கும், அதில் சீப்பு போல காய்கள் தொங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு நாகபலா அப்படிங்கிறது பெயர். பொதுவாக இந்த நாகபலாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்புகளில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. வயிறு மண்டலம் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக மலப்பையின்னு சொல்லக்கூடிய மூலம் சம்பந்தப்பட்ட, ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட, ஃபிஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட வகை தாவரம் அதிகமாக இயற்கையாகவே வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக நம்ம தமிழ்நாடு அதிகமான சூடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா 140 பேருக்காவது மூலம் சம்பந்தப்பட்ட நோயோ பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது அவர்களுக்கு ஆனல் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசன வாயில் ஏற்படுகின்ற வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்வதற்கு கூச்சப்பட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் கடைசி நிலைமை ஆக்கி அப்புறம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அறுவை சிகிச்சை செய்த பிறகும் மலம் கழிப்பதில் இருக்கின்ற பிரச்சனை, மலம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணுகின்றதில் இருக்கின்ற பிரச்சனையினால் மிகப்பெரிய அளவில் அவதிப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ மூலநோய் ஏற்படும் போதோ அல்லது பௌத்திரம்னு சொல்லுகின்ற ஃபிஸ்டுலா ஏற்படும் போதோ இல்லை ஆசன வாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதோ இந்த நாகபலான்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு அதை ஒரு விழுதாக செய்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு மோருடன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தேடாமல் வெறும் மாத்திரைகளை மட்டும் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாத்திரைகளால் உபயோகப்படுத்துகின்ற வருகின்ற பக்க விளைவுகள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இயற்கையான முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூல நோயை குணப்படுத்த முடியுமா? 100% முடியும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்ம ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்திரத்தை குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆசன வாயில் அடிக்கடி ஏற்படுகின்ற வெடிப்புகள், சீழ்வடிதல், உட்காரவே முடியாமல் இருத்தல் அல்லது மலம் கழித்த பிறகு அந்த இடங்களில் ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல் மற்றும் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இயற்கையாகவே குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியும். ஸோ இந்த 3 பிரச்சனையும் இயற்கையாக குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாகபலாவை தான் சொல்லணும். நாகபலாவிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலக்கி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் பின்போ சாப்பிட ஆரம்பித்தாலே 1 மாத காலத்திலேயே அந்த மோஷன் போகின்ற இடத்தில் அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய எரிச்சல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதை நம்ம பார்க்கலாம். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சிலருக்கெல்லாம் அந்த வாயு பிரச்சனை எப்படி இருக்குன்னா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே பானை மாதிரி வயிறு ஊதிரும். அப்புறம் சுடுதண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடும்போது கொஞ்சம் லேசாக சரியாகும், மீண்டும் வயிறு உப்பிடும். சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, காலையில் நான் கிளம்பும்போது பேண்ட்டு 3வது ஓட்டையில் பெல்ட் போடுறேன் சார், மார்னிங் ஆகும்போது 4வது ஒரு 4 மணி ஆகும்போது அந்த ஓட்டையெல்லாம் லூஸ் பண்ணி கடைசி ஓட்டையில் போட்டால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது வரையிலும் வாயு அதிகமாகுது. ஆனால் இதே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து மோஷன் போகும்போது எனக்கு திருப்பி வயிறு சுருங்கிடுது. ஸோ இந்த வாயு பிரச்சனை எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாயு பிரச்சனையை குறைத்து உடலை உரமாக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாகபலாவை தான் சொல்லணும்.
யாருக்கெல்லாம் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்குது, குனியும் போது எனக்கு முதுகு பிடிச்சிக்குது, நிமிரும் போது முதுகு பிடிச்சிக்குது, திரும்பும்போது முதுகு பிடிச்சிக்குது, கொஞ்சம் தூரம் கூட என்னால் நடக்க முடியல, கால்கள் பிடிச்சி இழுப்பது போல் இருக்குது, இரவு நேரங்களில் கொடுப்பா காலை நீட்டும் போது சுருக்குன்னு அங்கே இழுக்கிற மாதிரி எனக்கு வலி வருது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சுலபமாக இந்த நாகபலாவுடைய சூரணத்தை எடுத்து ஒரு தேக்கரண்டியில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இதுக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறதே ஒரு கோளாறு. உலக சுகாதார ஆய்வறிக்கையில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வெறும் நம்முடைய இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உடலில் நோய் ஏற்படுவதற்கான முதலான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் ஏற்படும் போது நமக்கு உடலில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். உணவு சாப்பிட முடியாமல் போதல், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்களில் தசைகளில் இழுத்து பிடித்து கால்கள் இறுகுகின்ற பிரச்சனைகள், உணவு நன்றாக பசிக்கிறது ஆனால் உணவு சாப்பிட முடியவில்லை, நாட்டம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளையாம் குறைத்து உடலை படிப்படியாக குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாகபலா தான். யாருக்கெல்லாம் மோஷன் போகக்கூடிய பிரச்சனை இருக்கோ இரவு படுக்கும்போது நாகபலாவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு முடித்து இரவு ஒரு அரை மணி நேரம் கழித்து அல்லது இரவு படுப்பதற்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே 2 மாதத்தில் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக குணமடைந்து விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் மலச்சிக்கலுக்காக ஆண்டு கணக்கில் மருந்துகள் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான முறையிலேயே வயிற்றுடைய குடல் இயக்கத்தை அதிகப்படுத்தி மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த நாகபலான்னு சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த நாகபலாவை பொறுத்தவரையிலும் உடம்பில் ஏற்படுகின்ற நரம்பு பலவீனங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அறுவை சிகிச்சையே இல்லாமல் மூல நோயையும் பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஆசன வாயில் ஏற்படுகின்ற வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. அதே போல் உடலில் ஏற்படுகின்ற வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி உடலை ஜீரண மண்டலத்தை தூண்டுகின்ற மிக சிறப்பான மருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் ஒதுங்கி விடாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பையும் நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த திருமண உறவுகள் தொடர்பாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அதுவும் இந்த நவீன சமூகத்தில் ஆண் பெண் உறவுகள், தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதை பற்றியெல்லாம் மிக விரிவாகவே விவாதிக்கப்படுகின்றன, பேசப்படுகின்றன. முக்கியமாக விவாகரத்துகளினுடைய எண்ணிக்கை என்பது இப்பொழுது மிக கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விவாகரத்திற்கான காரணங்கள், குடும்ப அமைப்பிற்குள் என்ன விதமான மாற்றங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன, இதை பற்றி எல்லாமே கூட நாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். பொதுவாக ஒரு திருமணத்தை நாம் தீர்மானிக்கிற போது, ஒரு ஆண் பெண்ணிற்கு இடையிலான திருமண பந்தத்தை தீர்மானிக்கிற போது பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன. ஒன்று சாதி பார்க்கப்படுகிறது, மதம் பார்க்கப்படுகிறது, குடும்ப அந்தஸ்து பார்க்கப்படுகிறது, பொருளாதாரம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தாண்டியும் கூட உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் இங்கே எழுந்து வருகின்றன. ஒருவருடைய மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது அவருடைய உடல் நல தகுதி குறித்த ஒரு விஷயங்கள் மிக மிக முக்கியம். அதிலும் முக்கியமாக எய்ட்ஸ் போன்ற நோய்கள் எல்லாம் பரவலான பிறகு திருமணத்திற்கு முன்னதாக ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட வைக்கப்படுகிறது. பலர் அதை ஏற்பது கிடையாது. இது ஏதோ இந்திய பாரம்பரியத்திற்கு புறம்பானது அல்லது திருமணம் என்ற புனிதமான பரஸ்பர நம்பிக்கை கொண்ட விஷயத்திற்கு புறம்பானது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. பெரும்பாலான திருமணங்கள் அப்படி நடப்பதில்லை என்பதும் கூட ஒரு உண்மைதான். அப்படி பார்க்கிற போது சாதியும் மதமும் பொருளாதாரமும் குடும்ப அந்தஸ்தும் தான் இன்றைக்கும் கூட இந்த திருமண உறவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் மிக குறைவான அளவிற்கு நடக்கின்றன. அதாவது ஒருவரை ஒருவர் நன்கு பழகி புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆனால்
நாம் சாதியை பார்க்கிறோம், மதத்தை பார்க்கிறோம், குடும்ப அந்தஸ்தை பார்க்கிறோம், ஏன் உடல்நலத்தை கூட பார்க்கிறோம். ஆனால் 2 பேருக்கு திருமணம் செய்து வைக்கிற போது அல்லது 2 பேரை நாம் திருமணத்திற்கென நிச்சயிக்கிற போது நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த நபர்கள் மன ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்களா என்பதுதான். இப்படி நான் சொல்வது உங்களுக்கு சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் ஒரு திருமண வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிறைய குடும்பங்களில், அதாவது ஒரு திருமணம் நடந்து முடிந்த பிறகு ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஆணுக்கோ ஒரு ஆணிடமிருந்து ஒரு பெண்ணுக்கோ கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று இருக்கும் என்றால் அது அந்த சம்பந்தப்பட்ட நபரினுடைய மன ஆரோக்கியம்தான். அதாவது அவர்கள் நார்மலான ஒரு மனநிலையில் இருக்கிறார்களா, அல்லது ஏதேனும் மன அழுத்தத்திற்கு மன திரிபுக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்களா, சந்தேக எண்ணம் கொண்டவர்களாகவோ தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாகவோ அல்லது கிளினிக்கல் டிப்ரெஷன் என்று சொல்வார்களே ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மன அழுத்தம் கொண்டவர்களாகவோ அவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பது மிக மிக முக்கியம். அதற்கான ஒரு கவுன்சிலிங் திருமணத்திற்கு முன்பு அவரை பற்றி அவர் ஒரு மனநல மருத்துவரிடம் ஒரு சான்று பெற வேண்டும் என்கிற நிலையை இந்தியாவில் உருவாக்கினால் கூட நான் தவறு இல்லை என்று சொல்வேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. நிறைய திருமணங்கள் கசந்து போவதற்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைக்கு இந்த நவீன வாழ்க்கை முறையில் பல்வேறு விதமான நெருக்கடிகளின் மூலமாக உருவாக்கப்பட்டவர்களாக வார்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என்பது அவ்வளவு எளிமையானதல்ல. அது மிக மிக ஆழமான ஒன்று, மிக கடுமையான ஒன்று என்று கூட சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது இந்த மன வாழ்க்கையினுடைய சிக்கல்களில் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது பெரும் பங்கை வகிக்கின்றன. பல நேரங்களில் அதை யாரும் ஒத்துக்கொள்வது கிடையாது. அல்லது வீட்டில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய ஒரு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ மனநல பிரச்சனைகள் இருந்தால் அதை மூடி மறைத்து விட்டு திருமணம் செய்து வைக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் ஒரு எண்ணம் பொதுவாக நிலவுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஒருவர் மனநல பாதிப்புக்கு ஆட்பட்டிருந்தால் கூட திருமணமாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், ஒரு கல்யாணம் செய்து வைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்கிற ஒரு தப்பெண்ணம் வேறு இங்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே திருமணங்கள் என்பது ஒருவருடைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை கடுமையாக்குமே தவிர எந்த விதத்திலும் அது குறைக்காது. அதுக்கு காரணம் என்னவென்றால், ஒன்று அவை நன்கு பழகி மனமப்பி செய்து கொள்கிற திருமணங்கள் அல்ல. இன்னொன்று, மனநல பிரச்சனை கொண்டவர்கள் எல்லாவற்றையுமே பிரச்சனையாக மாற்றுவார்கள், எல்லாவற்றையும் சிக்கலாக மாற்றுவார்கள். 2 முற்றிலும் வேறுபட்ட மனநல பின்புலத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய சிக்கல்கள் என்பது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அல்லது யாரோ ஒருவருக்கு இருக்கக்கூடிய மனநல பிரச்சனைகளால், மனநல ஆரோக்கியமற்ற விஷயங்களால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இன்றைக்கு நீதிமன்றங்களில் வரக்கூடிய வழக்குகளில் அவை பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டால் கூட யாரோ ஒருவரினுடைய மனநல பிரச்சனை தான் விவாகரத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கும் கூட மனநலம் சார்ந்த சிக்கல்களை விவாகரத்திற்கான ஒரு காரணமாக நம்முடைய சட்டம் ஏற்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் மியூச்சுவல் ஒரு கன்சென்ட், அதாவது பரஸ்பரம் ஒப்புதலோடு விவாகரத்து செய்வது போன்ற முடிவுகளுக்கு வருகிறார்கள். ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாரோ ஒருவருடைய மனநல பிரச்சனை தான் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அழிவிற்கும் காரணமாக இருக்கிறது. ஆகவே திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் பார்க்கிற எல்லா விஷயங்களையும் விட அந்த பெண்ணும் அந்த ஆணும் மன ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்களா, அவர்கள் எப்படி மற்றவர்களிடம் பழகுகிறார்கள், எப்படி மற்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒன்றாக மாறிவிடும். அதற்கு நம்முடைய பல குடும்பங்களே சாட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் குமாரபாபு.
ஒரு மனநல மருத்துவரா இன்னைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தேர்வு எழுதக்கூடிய இந்த ஒரு சூழல்ல மாணவர்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது என்ன, அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், இப்படி பல தகவல்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு மனநல மருத்துவரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டாக்டர். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு லைஃப்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கமோஷன்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ஒரு பேலன்ஸ்டான நிலையில கொண்டு போக முடியாம இல்லை பல விஷயங்கள்ல நம்மளோட இன்வால்மெண்ட் அதிகப்படியாக போகும்போது தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. அப்படின்னாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் 2 மாதங்கள்ல ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல்ல மாணவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எதிர்காலம் அப்படின்னு வரும்போது பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னா இந்த தேர்வு எழுதுற இந்த காலகட்டம். அதுலேயும் இன்னும் மருத்துவ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்த்துட்டு வரும்போது நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால ஏற்பட்ட குழப்பங்கள் வேற நிறைய இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம மனதை எப்படி வச்சுக்கணும், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன, அவங்கள கூட இருக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்ன தகவல், இப்படி நிறைய பேச வேண்டியிருக்கு சார். மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது பலம் பலவீனம் ரெண்டுமே மனதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே எவ்வளோ ஒரு வலிமையானது மனம், அதை வலிமைப்படுத்திக்க நம்ம என்ன பண்ணணும்? மனம் வந்து ஆக்சுவலாக எனர்ஜி, சக்தி. அது வந்து மூளை வழியாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. எப்படி புவியீர்ப்புன்னு சொல்லும்போது அது பார்க்க முடியாது, ஆனால் ஒரு காயின் மேலே போட்டால் அது வரது தெரியுது. அதே மாதிரி தான் பிரெயின், மூளை அப்படிங்கிறது ஆர்கன், மனங்கிறது சக்தி. இந்த சக்தியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் தான் அதுக்கு ரூட். ஃபீலிங்ஸ் நம்ம டைரெக்டாக ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் எண்ணங்களை நம்ம மாற்ற முடியும். ஸோ நமக்குள்ளே இந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிற சுய மதிப்பு அது அதிகமாக 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 வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் சந்திக்க வரும்போது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. அதாவது சாதிக்கணுன்ற அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடுது, தோற்றுருவோமோன்ற அந்த டிஸ்ட்ரெஸ் போயிடுது. இதே தான் எக்ஸாமுக்கும். நான் நல்லா படிச்சிருக்கேன், பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நல்லதாக மாறிடுது. எப்படி ஒரு ரேஸுக்கு போகும்போது அந்த ஸ்டார்டிங் பிளாக்ல இருக்கும்போது எல்லாம் டென்ஸாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஆனால் தே ஆர் நாட் அண்டர் டிஸ்ட்ரெஸ், தே ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது. அதே தான் மாணவர்களுக்கும். ஓகே. ஸோ இப்போ மாணவர்கள் குறிப்பிட்டு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ப்ளஸ் த டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாமலே நிறைய பேர் வந்து சில விஷயங்களை சாதிக்க முடியலன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஏற்படுது, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறது? இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்ததால் சொல்கிறாங்க, பட் எல்லா எலக்ட்ரானிக்லேயும் இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இல்லையா, அது ஆஃப் பண்ணால் போயிடும், மொபைலை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணலாம். நாங்கள் படித்த போது ரேடியோ இருந்தது, இப்போ டிவி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ரெண்டுமே நம்ம வந்து அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ பசங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே குறிப்பிட்ட நேரம் படிக்கணும்னு வச்சுட்டாங்கன்னா அப்போ தே ஷுட் ஷட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அன்லெஸ் தே ஆர் மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஆளாக இருந்தாலும் ஒழி, அது ரொம்ப ரேர். ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ரொம்ப கூர்ந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் படிக்க முடியாது. மனம் வந்து கூர்மையாகணும்னு சொன்னால் ஒரு இடத்துல நோக்கி பாயணும். ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணுறது பெட்டர். நிறைய பேரண்ட்ஸ் வந்து மொபைலை கட் பண்ணிடுறாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறாங்க, அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது பசங்களுக்கு. ஒரு 1.5 hours ஒர்க் பண்ணுறான் வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் அவனை வந்து யூடியூப் பார்க்க ஒரு தப்பே கிடையாது. அதை கட் பண்ணி விடுறதால தான் அந்த ஒரு வெஞ்சன்ஸாக மாறிடுது. பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் ஸ்டெப் அது. கண்டிப்பாக இப்போ அதை பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பசங்க மேலே அதிக அக்கறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அக்கறையே வந்து இன்றைக்கி அது ஒரு எதிர்வினையாக மாறக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கி அமையுது. ஸ்டூடெண்ட்ஸை விட பெற்றோர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதை வந்து பசங்க மேலே காமிக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தேர்வு காலகட்டங்களில் பெற்றோரோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்? அம்மா வந்து நியூட்ரிஷன் பார்த்துக்கணும், அப்பா வந்து என்கரேஜ் பண்ணணும், மற்றபடி உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணவே கூட. அவங்களா கேட்டால் ஒழிய, சப்போஸ் நான் டாக்டராக இருந்து என் பையன் டாக்டர் படிக்கிறான்னால் ஒழிய நான் வந்து உள்ளே பூந்து இதை படி அதை படின்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து டவுட்டு கேட்டால் நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம், கைட் பண்ணலாம். ஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணக்கூடாது. பசங்களுக்கும் அது பிடிக்கிறது இல்லை. ஆஸ் அ மதர் நீங்கள் வந்து நியூட்ரிஷன் அந்த ஃபீடிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்.
நச்சு பண்ணக்கூடாது. நாகிங் சொல்கிறாங்கல்ல, அது பண்ணவே கூடாது. அது ஓவராக பண்ணிங்கன்னா அது உபத்திரவமாக மாறிடுது. நல்லது நினச்சி தான் பண்ணுறாங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது வந்து அதுவே ஒரு சோர்ஸ் ஆஃப் இரிட்டேஷன் ஆகிடுது பசங்களுக்கு. தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ தலையீடு இருக்கக்கூடாதுன்னு இருக்கலாம், தலையீடு இருக்கக்கூடாது, சப்போர்ட் இருக்கணும். இப்போது நான் ஃபிசிக்ஸ் படித்தது 1965. இப்போ புக் எடுத்து எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, நான் போய் அட்வைஸ் பண்ணுவேன் பையனுக்கு. சரி, ஓகே, அவன் வந்து கேட்டான் வச்சுக்கோங்க, நம்ம சொல்லலாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு, அவரை வேணா பாரு அப்படின்னு சொல்லாமே தவிர, கொண்டா நான் கேள்வி கேட்குறேன். சில பேர் டைரெக்டாக பண்ணுறாங்க. தே திங்க் அவங்க எப்போவோ படித்ததாலே பண்ண முடியும். மேக்ஸே எடுத்துக்கோங்களேன். இப்போ அஃப்கோர்ஸ் நீட்டுக்கு மேக்ஸ் சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் நாங்கள் படித்த மேக்ஸ் வேறு, இப்போ மேக்ஸு டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இந்த பேட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையலாக வந்து ஒரு நீட் நான் அட்டம் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் ஆஃப் உள்ள வர முடியுது இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து நியூ டாபிக்ஸ், அந்த கேள்வி கேட்குற விதம், அந்த மல்டிபிள் சாய்ஸு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. ஸோ இப்போது அகாடமிக் உள்ள வருவோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மெடிசன், இன்ஜினியரிங் இந்த 2 பிரான்ச் ரொம்ப காமன். இப்போ வந்து மறுபடியும் திருப்பியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்ட்ரீம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். பட் அது மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துமே தவிர மருத்துவம் பொறுத்த வரைக்கும், மருத்துவம் அப்படின்னா அது இன்னும் அந்த காம்படிஷனோட அந்த மெரிட்டோட இருக்கிற ஒரு விஷயம். அதற்கு வந்து ஒரு தனி ஸ்கில் தேவை, அதனால் திறன் வளர்த்துருக்கணும் அப்படின்னு நிறைய நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த 10th-லேருந்து 12th வரத்துக்குள்ளே இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டோட சில பாலிசி டெசிஷனால் இது நிறைய பேரோடதுக்கு கனவாகவே போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதுவே ஒரு ப்ரெஷராக ஆகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இப்போ இந்த மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த தேர்வு காலகட்டத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க. அதை எப்படி நம்ம போக்குறது? 4,20,000 ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி படிச்சிருக்காங்க போன வருஷம் தமிழ்நாட்டில். அதில் 88,000 பேர் தான் நீட்டுக்கே வராங்க. ஓகே, மீதி பேர் என்ன ஆகிறாங்கன்னு தெரியாது, பிஎஸ்சிக்கு போய்ட்றாங்க, என்னமோ தெரியல. ஆகவே நிறைய பேர் அட்டம்ப்டே பண்ண மாட்டாங்க, வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க, முடியாதுன்னு நினச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி படித்தாலே ஒரு அட்டம் பண்ணி தான் ஆகணும் மெடிசின் வரத்துக்கு. இப்போ நீட்டுங்கிறதால இன்னும் கொஞ்சம் ஒரே கன்ஃபியூஷன், குழப்பமாக இருந்ததால தே ஆர் ஸ்கேர்டு. அதாவது எஸ்பெஷலி கிராமத்து மாணவர்களும் அவங்களுக்கு எதுனே புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நீட்னா என்னென்ன புரிய மாட்டேங்குது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கோச்சிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் கிடைக்கிது. ஆகவே பயாலஜி படித்தா நீட்டுக்கு வந்து அட்டம் பண்ணணும். அதில் ஒன்றும் பாஸ் ஆகிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அட்டம் பண்ணணும் இல்லையா? ஸோ நீட் இஸ் அப்சல்யூட் மஸ்ட் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மருத்துவம் வேண்டான்னு நினச்சால ஒழிய அது யாரும் நினைக்க போகிறது இல்லை. பட் ஸ்டில் அது இதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். 4,20,000 பேரில் 88 தான் அட்டம்ப்டே பண்ணியிருக்காங்க. மீதி 3 லட்சத்து சொச்சம் என்ன ஆனாங்க தெரியல, அட்டம்ப்டே பண்ணல. ஓகே, அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க எனக்கு மெடிசின் வேண்டாம், வராது, பிடிக்கல, முடியாது, ஸோ மெனி ரீசன்ஸ். ஓகே. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம் டைம் நீட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 70%, 80%, 90% இருந்தாலே ஒரு ஹையர் ரேங்க் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் போய், அதாவது ரிசர்வேஷன் சொல்கிறேன், கோட்டாவில் 70-80 ப்ரிசர்வே அந்த உங்களுக்கான ஒரு ஸ்கோப் கோட்டா ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? ஆனால் இன்றைக்கி 99% எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி எக்ஸாம் எழுதணும்? எல்லாருமே சென்டம் அப்படிங்கிறது தான் ஒரு இதுக்கான ஒரு ரெமடியாக இருக்குமா, இல்லை எப்படி படிக்கிறது? இப்போ வந்து மெடிசனை பொறுத்த மட்டுக்கும் இந்த 99, 98லாம் இரலவெண்ட்டாக போச்சு. நீங்கள் போர்டில் பாஸ் பண்ணால் போகிறோம், பட் நீட்டு தான் கட் ஆஃப் தான் பார்க்குறாங்க. அந்த கட் ஆஃபுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாயாக இருக்குது. அன்ரிசர்வ்டு ஓப்பன் காம்படிஷனுக்கு கட் ஆஃப் வந்து 131 நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் வாங்கினா பத்தாது. ஏன்னா நான் மார்னிங் பார்த்தபோது எஸ்சி அருந்ததி குரூப்பில் இருந்த ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து 150 மார்க் நாங்கள் வாங்கியிருக்கா. அதுதான் லாஸ்ட் கேண்டிடேட். அதுவும் இந்த ஐஆர்டி பெருந்துறையில் கவர்மெண்ட் இதில் கோட்டாவில் வந்ததில் 101 இருந்தாலே அவங்க கட் ஆஃப் சொல்கிறாங்க. ஆனால் 150 தான் சீட்டே கிடைக்குது. இது வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 620 650 வாங்கியிருக்காங்க. ஸோ 400க்கு மேலே வாங்கினா தான் உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டே கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலி அ கட் த்ரோட் காம்படிஷன்.
ஸோ இந்த முன்ன ஸ்டேட் போர்டு 99, 94 அதெல்லாம் விட்டுட்டு இப்போது இப்படி வந்துட்டாங்க. கட் ஆஃப் மட்டும் பத்தாது, 180 கேள்வியில் அட்லீஸ்ட் 100 கேள்வி கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து யூ ஹேவ் அ குட் சான்ஸ். இப்போ எம்எம்சி வரணுன்னா 400 மார்க்லாம் திங்கே பண்ண முடியாது. தேர்வு காலங்கள்லன்னு வரும்போது நீட் சம்பந்தமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இன்னைக்கு இதை தாண்டியும் மாணவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தத்துக்கான காரணங்கள் இன்னைக்கு பெருகியிருக்கு. அதுக்கு ஒரு விதத்தில் நம்ம டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாலும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்திலே பேசினோம். இது வந்து நிறைய விதங்களில் அவங்கள வேற ஒரு வழிக்கு கொண்டு போகிற ஒரு சூழலையும் பார்க்குறோம். அந்த அடலசன்ட் ஏஜ்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் பெற்றோரையும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், கிட்ட போகக்கூடாது அப்படின்னும் போது கெட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்கிறது? நம்ம வந்து மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம். என்ன சொல்கிறோம், எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைக்கு அது புரியுமா? ஒரு 15 வயசோ 14 வயசோ. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கிளாஸில் எல்லாருமே மொபைல் வச்சுருக்காங்க. சில ஸ்கூல்ஸில் காலேஜில் பேன் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. பட் அவங்க ஒன்றா கூடும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, சினிமா பற்றி பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் வேறு எதை பற்றி பேசுகிறாங்க. இந்த பையன் மொபைல் யூஸ் பண்ணாமல் நெட்டு போகாமல் இருந்தான்னா ஹீல் பி அவுட் ஆஃப் த குரூப், தள்ளி வைக்கப்படுவான், ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்க. ஸோ இட் இஸ் நேச்சர், வெரி நேச்சுரல் டு கீப் வித் த சோஷியல் மீடியா. அண்ட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலுமே அதில் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். இப்போ எலக்ட்ரிசிட்டி எத்தனை பேர் செத்து போகிறாங்க ஷாக் அடிச்சு, அதுக்காக எலக்ட்ரிக் ஸ்டாப் பண்ண முடியுமா? ரோடு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது, அதுக்காக காரில் போய் விட்டுற முடியுமா? அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூகுளில் வந்து உடனே கிடச்சிடுது. நாங்கள் படிக்கும்போது லைப்ரரிக்கு போனோம், அந்த ஏணி போட்டு மேலே ஏறணும், தூசி படிஞ்சிருக்கும். இப்போ தேவையே இல்லை, உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் குழந்தைகளுக்கும் வரும். எப்படி அந்த குழந்தைக்கு போர்னோகிராஃபி சைட் எப்படி தெரியும்? பசங்க சொல்லி தெரியுது ஒரு பக்கம், பெரியவங்க சொல்லி தெரிய பக்கம், மீடியா சொல்கிறது ஒரு பக்கம், சினிமாவில் காட்டுறது ஒரு பக்கம். எத்தனை சினிமாவில் வந்து கஞ்சா எப்படி போடணுன்னு பண்ணி காமிக்கிறாங்க. won't it raise the curiosity இல்லையா? அப்புறம் இந்த காதல், கவர்ச்சி, காமம் இது வந்து வெகுவாக தூண்டப்படுது இல்லையா மீடியாவில்? முன்ன அந்த மாதிரி கிடையாது. இப்போ சிவாஜி நடிக்கும்போது கொஞ்சம் கிட்ட போனாலே ஜனங்கள்லாம் விசில் அடிப்பாங்க. இப்போ வந்து கட்டி போறண்டா கூட யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பாட்டுக்கள், அந்த பீட்டு, அவங்க ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக அந்த ஹார்மோனல் ஸ்டிமுலேஷனை இன்னும் அதிகப்படுத்தி விடுது. இந்த மனசுங்கிறது என்னதுங்க? இந்த 5 இந்திரியங்கள், கண்ணு வழியாக, காது வழியாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் மனசு. ப்ரௌசர் மாதிரி அது. உங்கள் படத்தில் இந்த மாதிரி காட்சிகளும் இந்த மாதிரி சீன்ஸும் வச்சுட்டு நாவல்ஸ் அதை எழுதிக்கிட்டு இதே பண்ணிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் போகும். ஸோ லிபரேஷன் ஆக 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 மெச்சூரிட்டி வரும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். ஹாலண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. போர்னோகிராஃபி முதல்ல அஃபிஷியலாக பண்ணது ஹாலண்டு தான். முதல் 6 மாதம் எக்கச்சக்கமாக புக்ஸும் அதெல்லாம் விற்றுது. அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு ஆள்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ட்ரக்ஸும். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து இந்த மரிஜுவானா, கஞ்சான்னு சொல்கிற ட்ரக்கு 7-8 ஸ்டேட்டில் வந்து இப்போ லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து காலத்தோடைய மூமெண்ட் இது, புரியுதுங்களா? இதில் அடிபட்டு போகிறோம், அடிபட்டு தான் போங்க. ஃபிட்டஸ்ட் சர்வைவ்ஸ். பேரண்டல் கைடன்ஸ் அப்படிங்கிறது 100% இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மறைச்சு அடித்து பண்ணக்கூடாது, லாக்லாம் பண்ணிங்கன்னா மறைக்கப்பட்ட கனி தான் ரொம்ப சுவையானதுன்னு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க பசங்க. யூ ஷுட் பி அ சப்போர்ட், நாட் அ சிபிஐ ஆஃபீஸர் ஃபார் யர் சில்ட்ரன். அதான் ஜனங்க போலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. போலீஸ் யாருக்கும் பிடிக்கிறது இல்லையா? கரெக்ட். இன்னைக்கு நிறைய வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு சூழலில் ஐசோலேட்டட் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்குது. குழந்தைங்க வந்து தனிமைப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் கூட அவங்களோட மனப்போக்கை மாற்றுது. சரியான ஒரு கேர் கிடைக்கலையோ அதுவும் மனம் பாதிக்கிறதுக்கு ஒரு வழின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மைங்க? ஐசோலேஷன் இது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பிரச்சனை. போன ஜென்ரேஷனில் மாமியார் கொடுமை பற்றி இப்போ வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது போயிடுச்சு. மாமியாரே கிடையாது, தனி. சில்ட்ரன் வந்து 2 பேரும் ஒர்க்கிங் வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் அந்த அப்பா அம்மா திரும்பி வர வரைக்கும் அந்த 1.5 மணி நேரம் தேர் எக்ஸ்போஸ்ட். ஒன்று அவங்க வீட்டு வாசப்படியிலையோ இல்லை ஃப்ரெண்டு வீட்லேயோ. இப்போ தான் உறவுனே கிடையாது, அத்தைகள் யாருமே கிடையாது, எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. இந்த எக்ஸ்போஸ்டு சுச்சுவேஷன் தான் வல்னரபிலிட்டி. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ஈஸி. ஒரு குழந்தை வெளில உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா வந்து பேசுறதுக்கு ஆள் வருவான்.
இல்லையா? ஸோ இந்த சிஸ்டத்தில் நீங்கள் இன்னைக்கு வந்து அதை குறை சொல்லவும் முடியாது. டெவலப்மெண்ட் ஆகும்போது இதெல்லாம் வரதான் செய்யும். அடுத்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி டெவலப் ஆகும். பட் 50% ஆஃப் த லைஃப் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபேமிலி, 50% ஆன் மணி மேக்கிங். 50% பணத்துக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக பணம் பண்ணுறேன், குடும்பத்து தான்ன்றாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் குடும்பத்துடைய நன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ சில்ட்ரன்ஸ் குரூப், அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் லிவிங்கில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டு அண்டர் சூப்பர் இருந்து வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் தனியாக உட்காந்துட்டீங்கன்னா கஷ்டம்தான். எத்தனை குழந்தை நான் கேர்ள் சில்ட்ரன் பார்க்குறேன், சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறாங்க. அப்யூஸுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்பா வந்து ஸ்கூட்டரில் விட்டு போக முடியாதா? கான்ட் யூ டேக் தட் மச் ஆஃப் எஃபர்ட்? அது இல்லைன்னா அப்படி தான் நடக்கும். அதை பற்றி தான் கேட்கணும்னு இருக்கேன் டாக்டர். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைல்டு அப்யூஸ் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். பேப்பரில் தினம் ஒரு செய்தி இதை பற்றி தான் வந்துட்டுருக்கிற அந்த ஒரு சூழலில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒரு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதை தடுக்கணும், கரெக்டு. அதை தடுக்காத ஒரு சூழலில் அதுக்கப்புறம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு, அது சார்ந்த ஒரு குடும்பமும் பாதிக்கிறாங்க. இன்னும் சில செய்திகள்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களுக்கு அப்புறம் குடும்பமே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதது நடந்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா எப்படி அதை ஹேண்டில்? கிரைசிஸ் கவுன்சிலிங் தனியாக டாப்பிக்கே இருக்குது, ஹாட்லைன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நிறைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ், ஜுவனைல் ஜஸ்டிஸ், நிறைய ஆக்டிவிட்டி என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க. அதை கான்டாக்ட் பண்ணாலே அந்த அவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. மூடி மறைக்கிறதாலையோ இல்லை குழந்தை மேலே பழி போடுறதாலையோ அது அவமானமாக்குறதால தான் விக்டிம் கெட்ஸ் மோர் விக்டிமைஸ்ட். நம்முடைய சட்டமே அப்படி தானே. நீங்கள் நல்ல பணம் திருடிட்டு வெளிநாடு ஓடி போயிட்டீங்கன்னா அவங்களை யாரும் தொட முடியாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நீரவ் மோடி சீரியஸாக நடந்துகிட்ருக்கு. பெட்டி தெஃப்ட்டுக்காரன் போட்டு தான் அடிக்கிறதும் உதைக்கிறதும். அதே மாதிரி தான் க்ரைம் பண்ண பிறகு, ரேப் விக்டிம் வந்த பிறகு அந்த ரேப் பண்ணவனுக்கு தானே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. விக்டிம் மேலேன்னு சொல்கிறாங்க, இவ ப்ரொவோக் பண்ணியிருப்பா, இவ ட்ரெஸ் பண்ணுற விதம் அப்படி, அவளுக்கு என்ன அங்கே அந்த இடத்துல என்ன வேலை, இப்படி தானே கேட்குறாங்க. இதுதான் அணுகுமுறையிலேயே விக்டிம் இஸ் அகெயின் விக்டிமைஸ்ட். இப்போ நிறைய பெண்கள் போல்டாக வெளில வந்து பேசுகிறாங்க. ஆசிட் பீஸ்ன பெண்கள்லாம் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி நல்லா டிவியில் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி ரேப் சர்வைவர்ஸ் பேசுகிறாங்க. அவேர்னஸ் அதிகப்படுத்தணும். இந்த என்ஜிஓஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் செக்ஸ் அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வைடு நாலேஜ் கொடுக்கணும். எப்படி சைல்டுக்கு 1098 லைன் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். ஃபீமேல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இப்போ போர்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியறது இல்லை. அதை யூஸ் பண்ணானா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை பெற்றோர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகே ஒரு பாதிப்பு இருக்குது, அதை கவுன்சிலிங் போகிறாங்க, அதை மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது? எப்போவுமே இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபேமிலி கவுன்சிலிங் தான். 1-to-1 வித் த விக்டிமோட பேசி முடித்த பிறகு ஃபேமிலி கவுன்சிலிங் தனியாக பண்ணுறோம். எப்படி அணுகணும் அது அப்படின்னு சொல்லி தனியாக ஐசோலேட்டாக பண்ணவே முடியாது இந்த மாதிரி கேஸில். ஏன்னா நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ்டு இல்லையா? பட் அண்டர்லைன் தீம் என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ விதத்தில் இந்த பெண் தான் தூண்டி விட்டுருக்கான்னு அந்த மெசேஜ் வருது. திருப்பி படமே அது சொல்கிறாங்க, பெண்களை படிக்க அனுப்பக்கூடாது, இதுதான் தான் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது கவுண்டர், எதிர்ப்புரட்சி மாதிரி ஆகிடுது இல்லையா? இப்போல்லாம் என்னை பொறுத்த மட்டும் கார்ப்பரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தேர் ஏபிள் டு டிஃபெண்ட் ரீசனபிளி வெல். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம், ஏர்லி மார்னிங் 2:30 மணிக்கு அந்த லாவண்யா கேஸ் பார்த்தோம். அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. கம்பெனி வந்து ஆளை வச்சு அனுப்பிச்சிருக்கணும், ஒரு 4 பேர் வந்து டாக்ஸியில் போட்டு அனுப்பிச்சிருக்கணும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக லா கொண்டு வந்தால் கூட இந்த ஹியூமன் எலிமெண்ட் ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு எம்ப்ளாயருக்கு அவங்க எம்ப்ளாயி மேலே ஒரு இது ஒரு கருணை இருக்கணுமா இல்லையா? எப்படி தனியாக நீங்கள் நைட் டியூட்டி முடிச்சு அனுப்ப முடியும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இது சமுதாய கண்ணோட்டம் இருக்கணும் எம்ப்ளாயர்ஸுக்கும் கம்பெனிஸுக்கும். கண்டிப்பாக சமுதாயம் அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நியூலி ஒரு மேரீட் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நிறைய கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது பார்க்குறோம். அதனால் டைவர்ஸ் கேசஸ் கூட நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அந்த மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? முதல் ஒரு போன ஜென்ரேஷனில் வந்து விமென் வேர்
உணர்ச்சி எமோஷனலி டிபெண்டாக இருந்தாங்க, எக்கனாமிக்கலி டிபெண்ட் இருந்தாங்க. பொருளாதாரம் கிராமத்துலலாம் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா என்ன ஆனாலும் கல்லானாலும் கணவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விடுறாங்க. இது இப்போ ஓரளவுக்கு மாறிட்டு வருது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் அடிக்கிறான் அப்படின்னும் போது என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போயிடுறாங்க, அங்கே என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த பொண்ணுக்கு சொன்னால் கூட இங்கேருந்து போய் இருக்கிறதுக்கு அவங்களால முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ப்ரொடெக்ஷன் ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அமெரிக்காவில் வந்து ஒரு 911 நீங்கள் ஃபோன் பண்ணாலே இப்போ அடுத்த செகண்ட் தூக்கிட்டு போடுவாங்க அந்த ஹஸ்பண்டை. இங்கே அதெல்லாம் கிடையாது இல்லையா? என்ன சொல்கிறாங்க, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சண்டை போட்டுக்கிறாங்க, அரேஞ்சாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா டாலரன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஏன்னா 2 பேருமே தே வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகலை. இன்னும் இந்தியன் ஜீனில் இன்னும் அந்த டெவலப்மெண்ட் வரலை. ஒருத்தரை சார்ந்து தான் நம்ம இருக்க பார்க்குறோம். இன்றைக்கும் ஃபேமிலி தான் நம்மளுக்கு ப்ரைமரி யூனிட். அது மீறும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ அந்த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஷுட் நாட் பி அகெயின்ஸ்ட் ஈச் அதர். நான் ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நான் பெரிய நினச்சேன்னா அது எதிர்வினை வரதான் செய்யும். அதுதான் டாலரன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஏன்னா எக்கனாமிக் டிபெண்ட் கிடையாது. நீ என்னை விட்டு போயிட்டுனா பரவாயில்ல, நான் எல்லாம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேப் வந்துட்டாங்க இப்போ. இதுதான் உண்மையான சுச்சுவேஷன். முன்னெல்லாம் வந்து அடக்கி வச்சுக்கப்பட்டது. ஏன்னா புருஷனை விட்டு போனால் வந்து சமுதாயம் வந்து இதுப்புன்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. தே கேன் சர்வைவ். ஸோ இப்போ வந்து மென் தான் ஷுட் பி மோர் அண்ட் மோர் மெச்சூர் முன்னை விட. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குலையும் சரி, சேஞ்ச் பண்ணிக்கிறதுலையும் சரி, ஆமாம், வெளிலேருந்து இப்போ மாற வேண்டிய ஒரு ஆமாம். ஒரு நாள் அவள் சமையல் பண்ணால் ஒரு நாள் இவர் சமையல் பண்ணணும். 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு வராங்கல்ல. இவர் மட்டும் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், அவள் போய் சமையல் அறைக்கு போகணுமா? அதானே கேட்குறாங்க. 2 பேரும் ஃபோன் பண்ணி பிஸ்ஸா ஆர்டர் பண்ணிக்கலான்றாங்க. அது வந்து நியூட்ரல் சொல்யூஷன். அது எவ்வளோ நாள் பண்ண முடியும்? ஸோ தே ஷுட் ஷேர் த ஒர்க் இன் த ஹவுஸ் ஆல்சோ. 2 பேர் ஒர்க் பண்ண சமயத்தில் ஏன்னா சேம் ஸ்ட்ரெஸ், கம்யூட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் 2 ஒன்று. வீட்டுக்கு வரும்போது ஷேர் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் சமையல் பண்ணால் அட்லீஸ்ட் அந்த பாத்திரமாக தேய்ச்சி கொடுக்கணும். அது பண்ணலன்னு தான் இரிட்டேட் ஆகுது. ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்து டிவி பார்த்து வச்சுக்கோங்க, நேச்சுரலாக கோவம் வரதான் செய்யும். இப்போது எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில். ஓகே, ஸோ இப்போது கம்மிங் பேக் டு அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்கான தீர்வை நம்ம தேடி போனாலும் இந்த ஒரு 2 மாத காலகட்டங்களை மனசை ஒரு தெளிவாக வச்சுக்கிறதுக்கும், ஒரு தேர்வை வந்து சரியான முறையில் அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னலாம்? அவங்களுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா இல்லை மைண்ட் மேப் பண்ணி படிக்கணுமா, அது ஒரு பக்கம். சஃபிஷியன்ட் ரிலாக்ஸேஷனும் சேர்ந்து இருக்கணும். அந்த 1/2 an hour 40 minutes பெர் டே வந்து அவங்க வெளியில் போய் விளையாடுறத செய்யணும். இப்போ அவன் ஒரு 2 மணி நேரம் படித்து வந்து டிவி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் ஏன் டிவி பார்க்குற, போய் படின்னு சொன்னால் எரிச்சல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ பேலன்சிங் பிட்வீன் என்ன பண்ணி ஆகணும், ஐ ஹாவ் டு டூ படிக்கிறது, ஐ வாண்ட் டு டூ ஜெட்டெக்ஸ் பார்க்குறது, இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டாலே பேலன்ஸ் வந்துடும். 14 வயசு பையனை போய் மெடிடேட் பண்ணுன்னு சொன்னால் அது எனக்கு சிரிப்பு தான் வருது இல்லையா? சினிமா பார்க்குறத விட 2 சீன் காமெடி சீன் பார்த்துட்டு வரலாம் அந்த டிவியில் போய். அப்படி அட்வைஸ் கொடுக்குறத விட அவங்க பண்ணும்போது இன்டர்வியூ பண்ணாமல் அது பண்ணி முடித்த பிறகு நைட்டில் படுக்க முன்னாடி ஒரு ஐடியா மாதிரி ஷேர் பண்ணலாம். யாருக்குமே அட்வைஸ் பிடிக்கிறது இல்லைங்க, எந்த வயசுலையும் பிடிக்கிறது இல்லை இல்லையா? அதை வந்து அவங்க பார்க்கும்போது நீங்கள் தொந்தரவு பண்ணி வச்சிங்க, எரிச்சலாகிடும். அதுதான் இவங்க பண்ணுறது. போய் டிவி ஆஃப் பண்ணிவிடுவாங்க, போய் படி அப்படின்வாங்க. அவன் போவான், ஆனால் படிக்க மாட்டான். அம்மா மேலே இருக்கிற கோவம், அப்பா மேலே கோவம் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ பேலன்சிங் வாட் ஹாவ் டு டூ அண்ட் வாண்ட் டு டூ. நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, 2யும் பேலன்ஸ் பண்ணாலே. இப்போ இந்த ஜென்ரேஷன் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட்டுங்க. ஐம் டெல்லிங் யூ, தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு அந்த காம்படிஷன் வந்துட்டு அன்ஹெல்த்தியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஹெல்த்தியாக பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிடும்.
ஒரு மனநல மருத்துவராக இன்னைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு என்ன, இந்த பிரச்சனையினால பாதிப்புகள் அப்படின்றது எவ்வளோ தூரம் போகுது, அதையும் குறிப்பிட்டு சொல்லும்போது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில் அவங்களுடைய லைஃப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு சூழலில் தேர்வு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதுவும் மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தமாக இருக்குது. குடும்பம் அப்படின்னு வரும்போது காம்ப்ரமைஸ் அப்படின்னா 2 பேருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன, அதெல்லாம் சரியான முறையில் கொண்டு போகும்போது தான் ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆகணும். பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. புத்தகங்களிலிருந்தும் செய்தித்தாள்களிலிருந்தும் நாம் படிக்க தவறிய தகவல்களை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 20ஆம் நாளை உலக சமூக நீதி நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இப்படி ஓர் அறிவிப்பு வந்தது. 2008இல் அது நடைமுறைக்கு வரவில்லை. 2009 பிப்ரவரி 20இலிருந்து ஐக்கிய நாடுகள் அவையின் உறுப்பு நாடுகளான பல நாடுகளில் பிப்ரவரி 20 என்பதை உலக சமூக நீதி நாள் என அவை பின்பற்றி வருகின்றன. அப்படியானால் 2007க்கு பிறகுதான் உலகத்தில் சமூக நீதியினுடைய தேவை அறியப்பட்டதா, அல்லது அதற்கு முன்பெல்லாம் சமூக நீதி சரியாக இருந்ததா என்று கேட்டால், ஒவ்வொன்றாக கண்டறியப்பட்டும் உணரப்பட்டும் இப்படி ஒரு நாள் அறிவிக்கப்படுவது ஒரு மரபாக இருக்கிறது. இப்படி ஒரு நாளை அறிவித்தவுடனேயே சமூக நீதி உலகிற்கு வந்துவிட்டது என்றும் பொருளில்லை. அறிவிக்காத நாள்களிலேயெல்லாம் சமூக நீதி தேவையில்லை என்றும் ஆகாது. இப்படி ஒரு நாளை குறிப்பிட்டு அறிவிப்பது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. இந்த நாளில் இது குறித்து பேசுவதன் மூலம் உலகம் முழுவதும் இது பற்றிய சிந்தனைகள் பரவுவதற்காக. அப்படி இல்லையானால் இது வெற்று சடங்காகத்தான் முடியும். இப்போது அந்த சமூக நீதிக்கான தேவை உலகத்தின் பிற நாடுகளில் இருக்கிறதோ இல்லையோ, இந்தியாவில் தமிழகத்தில் மிக கூடுதலாக இந்த சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வும் சமூக நீதிக்கான போராட்டங்களும் கூட தேவையாக இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். வெறுமனே சமூக நீதி என்று கூறிவிடாமல் சமூக நீதி பாதுகாப்பு என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு நாம் தமிழகத்திலேயும் வந்திருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அறிவிப்பில் 6 விதமான அடித்தளங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமானால் அவை நீக்கப்பட்டு அந்த சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற குறிப்பு காணப்படுகிறது. அந்த 6 விதமான வேறுபாடுகளாக ஐக்கிய நாடுகள் அவை குறிப்பது, முதலில் பால் வேறுபாடு, ஜெண்டர். பால், இனம், மதம், பண்பாடு, வயது, உடல்நல அல்லது மனநல குறைவு என்கிற 6 கூறுகளை அந்த அவையின் குறிப்பு சொல்லுகிறது. இதனை ஆங்கிலத்திலே ஜெண்டர், ரேஸ் ஆர் எத்னிசிட்டி, ரிலிஜன், கல்ச்சர், ஏஜ் அண்ட் டிசபிலிட்டி என்று குறித்திருக்கிறார்கள். இந்த 6 அடிப்படையில் நிற வேறுபாடு காணவில்லையே என்று நாம் கருத வேண்டியதில்லை. நிற வேறுபாடு என்பது ரேஸ் ஆர் எத்னிசிட்டி என்கிற அந்த இனம் சார்ந்த சமூக அநீதியில் வந்து சேரும். இந்த 6லும் இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகளையும் தாண்டி சமூக நீதி கொண்டு வரப்பட்டாலும் கூட இந்தியாவில் சமூக நீதி வந்து சேரவே சேராது. அதற்கு காரணம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூக அநீதிக்கும் முதல் காரணமாக இருப்பது சாதிதான். இந்த சாதியை பற்றிய குறிப்பு இந்த ஐக்கிய நாடுகள் அவையிலே இல்லை. அதனை நாம் ரிலீஜன், மதம் என்பதில் அடக்கிவிட முடியாது. ஏனெனில் எல்லா மதங்களிலும் ஜாதி இல்லை. ஆகையினால் ஜாதி என்பது தனியாக குறிப்பிடப்படவில்லை என்றால் இந்தியாவில் சமூக நீதி நாள் என்பது பொருத்தமற்றதாகத்தான் இருக்க முடியும். மற்ற எல்லா நாடுகளிலும் மற்ற எல்லா வேறுபாடுகளும் இருக்கின்றன. வர்க்க வேறுபாடு இருக்கிறது, நிறத்தின் அடிப்படையில் இன வேறுபாடு இருக்கிறது, உலகம் முழுவதும் ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண் அடிமைத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அந்த அறிவார்ந்த கட்டம் நோக்கி நாம் நகர்ந்தோம். இன்னமும் முழுமையான சமத்துவம் வந்துவிடவில்லை.
ஆணுக்கு இணையாக பெண் என்பது கூட சரியானதில்லை. ஏனெனில் எந்த விதத்திலும் பெண்ணுக்கு ஆண் அளவுகோல் ஆக வேண்டிய தேவையில்லை. பெண்ணும் ஆணும் அவரவர் உரிமையை பெற்று திகழ வேண்டும் என்பதுதான், இருவரும் சமமாக அந்த உரிமைகளை பெறுவதை நாம் சமத்துவம் என்று சொல்லுகிறோமே தவிர ஆணை போல பெண் வர வேண்டும் என்று கூட விளக்குவது பொருத்தமல்ல. ஆணும் பெண்ணும் தங்களினுடைய சுயம் கலையாமல் தனித்துவத்தோடு தங்கள் உரிமைகளை ஏற்கக்கூடியவர்களாக, தங்கள் உரிமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த வாய்ப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சமத்துவம். எனவே உலகம் முழுவதும் பாலின வேறுபாடு இருக்கிறது. அடிப்படையில் இனத்தின் கூறாக வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் குறிப்பு சொல்வது போல வயதிலாலும் கூட சமூக நீதி கிடைக்காமல் போகிறது. உடல் குறையோ அல்லது மனநல வளர்ச்சியோ இல்லை என்றால் அங்கேயும் சமூக அநீதி நம் மீது விளைவிக்கப்படுகிறது. எனவே இவை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்ட ஐக்கிய நாடுகள் அவை மிக குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அல்லது இந்தியாவிலிருந்து தொடங்கிய அந்த சாதி பற்றிய கவலையை, அந்த பார்வையை எடுத்திருக்க வேண்டும். இப்போதும் ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை. நாம் அந்த வரிசையில் பட்டியலில் இந்த காஸ்ட், சாதி என்பதை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். இந்த உலக நாள் அனைத்துமே எங்கிருந்தோ ஏதேனும் ஒரு அரசு அல்லது ஒரு குழு அல்லது தனி மனிதர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் அது ஆய்வு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே உலக சமூக நீதி நாள் என்பதற்கு அடித்தளமாக 6 பிரிவினைகள் மட்டுமல்ல, 7வதாக சாதியும் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்தியாவை பொறுத்த அளவு அதுதான் முதல் இடத்தில் இருக்கிறது. எனவே மற்ற நாடுகளிலும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உணர்ந்து, வேறுபாடுகளை உணர்ந்து அதற்குரிய சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். பலரும் என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த இடஒதுக்கீடு என்பதே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. அது ஒரு தவறான கருத்து. பல நாடுகளில் இருக்கிறது, வேறு வேறு பெயர்களில் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த சட்டத்திற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ட் என்று பெயர். அதனை இங்கிலாந்திலே ஈக்குவாலிட்டி ஆக்ட் என்று சொல்லுகிறார்கள். பெயர்கள் தான் மாறியிருக்கின்றனவே தவிர எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. ஆனால் அங்கே இருக்கிற அந்த பேதம் வேறு வகையானது. குறிப்பாக மேலை நாடுகளில் நிறம் சார்ந்த பேதம்தான். கருப்பாக இருக்கிற மக்களுக்கு பல சமூக அநீதிகள் விளைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நிறம் சார்ந்த பேதம் அங்கே இருக்கிறது. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற சாதி சார்ந்த பேதம்தான் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது. பிற பேதங்களே இல்லை என்று அதற்கு பொருள் அல்ல. இதுதான் முதன்மையாக இங்கே இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலே தான் ஒருவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பிறப்பின் அடிப்படையிலே தான் இன்றைக்கும் கோயில்களுக்குள் நுழைவதற்கு அல்லது நுழைந்தபின் அர்ச்சகராவதற்கான தடை இன்றைக்கும் நீடிக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலே தான் இங்கே திருமணங்கள் நடைபெறுகின்றன. பிறப்பின் அடிப்படையிலான அந்த சாதியை வைத்து கொண்டுதான் கடைசியாக சுடுகாடு கூட முடிவு செய்யப்படுகிறது என்பதை காட்டிலும் மிகப்பெரிய சமூக அநீதி வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே சமூக அநீதிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற சாதியை எதிர்ப்பது என்பது அந்த ஐக்கிய நாடுகள் அவையின் குறிப்பில் சேர்க்கப்படுகிற போதுதான் இந்த பிப்ரவரி 20 உலக சமூக நீதி நாள் என்று சொல்லப்படுகிற அந்த கூற்றுக்கு முழுமையான உண்மையான பொருள் வந்து சேரும். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கிளினிக்கல் ரிசர்ச் மற்றும் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட ஒரு கிளை துறையாக தான் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படிங்கிற துறை மிக பெரிதாக வளர்ந்து வருகிறது. ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தையிலே தெரியும், இன்விஜிலேஷன் ஆஃப் ஃபார்மகோ ட்ரையல்ஸ். ஸோ அதாவது ஒரு ஃபார்மகாலஜியோடைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடிச்சு, வெட் லேபில் நம்ம ட்ரையல் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தோம். அதை வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஆரக்கிள் சாஸ், கிளினிக்கல் சாஸ் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ட்ரையல் டேட்டாஸை வந்து இன்விஜிலேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக இன்விஜிலேட் பண்ணுற ஃபீல்டோடைய பேர் தான் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ்.
ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படிங்கிற துறை பார்க்கும்போதே முதல்ல வந்து எல்லாரும் யோசிப்பாங்க ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே அது ஒரு மிக சிறந்த துறை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், அதாவது ஃபார்மகோவிஜிலன்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மகோவிஜிலன்ஸ் தான் ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ அதில் வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் இருக்கட்டும், பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு டிப்ளமா, பிஜி டிப்ளமா இன் ஃபார்மகோவிஜிலன்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த துறையில் ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் தேடி வர மாணவர்கள் வந்து நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது முதல்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன எடுப்பாங்களா, நான் ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து எல்லா மாணவர்களுக்குமே உண்டு. இந்த துறையில் வந்து நிறைய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டிமாண்ட், ஏன்னா இது வந்து கடந்த ஒரு 10 வருடமாக ரொம்ப அதிகமாக பெருசாக வளர்ந்துட்டு வர துறை. ஸோ இதில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் தான் வந்து இதில் எடுப்பாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மித். அவங்க ப்ராப்பராக சர்டிஃபைட் ஆகி அதை ப்ராப்பராக ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிற துறை இது. ஸோ இதுக்கு நான் எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும்? ஸோ ரெஸ்யூமில் வந்து ஏன்னா எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது ஃபார்மகோவிஜிலன்ஸில், கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகம். இதுக்கான பாடங்கள் அதாவது நெட்டில் படிக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு சர்டிஃபைட் கோச்சிங் சென்டரில் வந்து கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகும்போது அதோடைய சர்டிஃபிகேஷன் ஆட்ஸ் த கம்ப்ளீட் வேல்யூ ஃபார் த ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூமும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸல் ஒரு சாதாரணமான வேர்ட் பேடில் போடாமல், ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டு, நம்ம ஒரு நார்மலாக நீட் படிக்கிறோம், ஒரு 12th எக்ஸாமில் படிக்கும்போது கூட பேப்பருக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்டபிளாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் கொண்டு போய் ஒரு ப்ரொஃபைல் கொடுக்கும்போது இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட். இன்றைக்கி வந்து கம்பெனிஸ் பார்க்குறது டெக்னிக்கல் நாலேஜ் வந்து 40% 50% பார்த்தா கூட 50% வந்து ஒரு பர்சனுடைய ஆட்டிடியூட், ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஹவு டு வி கேரி ourselves in an interview? இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மாணவர்கள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து தன்னைத்தானே செதுக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி உடனே ரெடிலி அப்சார்பபிள் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஆர் ஆல்ரெடி கேரிங் அன் ஆட்டிடியூட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல் ஒர்க் ஆட்டிடியூட்ஸ் நாங்கள் நிறைய மாணவர்கள் கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், வேலைக்கான நேரம், அதாவது நேரத்தில் இன்டர்வியூக்கு நேரத்தில் போகிறது கூட வந்து ஒரு ஆட்டிடியூட். அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு காலேஜ் வாழ்க்கை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப கேஷுவலாக விளையாட்டுத்தனமாக போகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிடைக்கிற வேலையை வந்து எடுத்துகிட்டு அதன் மூலமாக நம்ம வளரலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அதுலேயே வந்து பின்தங்கி போயிட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கப் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதாவது எப்படி வந்து தன்னைத்தானே ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ. ஏன்னா இது ரிசர்ச் சம்பந்தமான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இந்த வேலைக்காக போக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைக்கு போகும்போது அதற்கான ஆட்டிடியூட் நம்ம கொண்டு வரதுலேருந்து ப்ளஸ் அவங்களுடைய ரெஸ்யூம் க்ரியேஷன் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளோ தூரம் நம்ம வளர்த்துக்கிறோம், இன்டர்ன்ஷிப் போகணும். ஒரு காலேஜில் படிக்கும்போதே இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பயோஅனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில், கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் 3 months 6 months பண்ணும்போது அதற்கான வேலை வாய்ப்புகள் வந்து அந்த கம்பெனிலே நீங்கள் அப்சார்ப் ஆகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளை இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வளர்த்து கொள்வது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஸோ ட்ரக் டிஸ்கவரின்ற ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தோம். ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான ஆர்கஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு டம்மி சாஃப்ட்வேர் வச்சு அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது கம்பெனியில் டைரக்ட்லி வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஃபார்மகோவிஜிலன்ஸ் அசோசியேட்டாவோ அல்லது ட்ரக் சேஃப்டி அசோசியேட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபைலில் போகிற ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு பயோடெக்னாலஜியோ இல்லை லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸோ எனி நார்மல் யூஜி கிராஜுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு துறையாக இன்றைக்கி கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ரெஸ்யூம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங், அதுவும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்ம பல்வேறு துறைகளில் பல்வேறு வழிகளில்
ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும், ஏதோ ஒரு பயத்தோடு போவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும் போதே வந்து நம்மளை எடுத்துப்பாங்களா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, வீட்டில் 1008 ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ்ட் டைமில் போகாமல் ஃபைனல் இயர் படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப் போகிறோம். ஃபைனல் இயர் படிக்கும்போதே தன்னை எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி வந்து காலேஜ் படிக்கிற 4 வருஷம் 3 வருஷமும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறோங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாலும் அடுத்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம போகும்போது நம்மளை எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ள முடியும், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஏன்னா குரூப் டிஸ்கஷன் ஒரு டக்குன்னு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இருந்து எவ்ரிவேர் அவங்க கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, ஆட்டிடியூட் பார்ப்பாங்க, பிரில்லியன்ஸ், அதாவது சிச்சுவேஷ்னல் பிரில்லியன்ஸ். அவங்க கேட்குற கேள்வி வந்து 10 பேருக்கு நடுவில் ஒரே ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், அதோடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள், எந்த டாபிக் வேணாலும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக பதில் சொல்கிறவங்க யாருங்கிறது தான் வந்து பார்க்கப்படுவாங்க. ஒரு 100 பேர்ல இருந்து 10 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது குரூப் டிஸ்கஷனில் நம்ம வந்து அதை தனித்து தெரியணும். ஸோ அதற்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதற்கு எல்லாமே வந்து ஒரு வழிமுறைகள் தான். எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்க முடியும், எந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ். ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ப்ரொஃபைல், அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய கிளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்ம போய் பார்க்க. இன்றைக்கி வந்து லிங்க்டின் வந்துருச்சு, சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு, நம்மளோட ரெக்ரூட்டர் யார், நம்மளை யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்களோட ப்ரொஃபைல் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களே வந்து உங்களோட காலேஜ் சீனியராக இருப்பாங்க, இல்லை அந்த காலேஜில் படித்தவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம போகிற ரெக்ரூட்டரை பற்றி கூட இன்றைக்கி வந்து நம்மளால் சோஷியல் மீடியாவில் இட்ஸ் அந்த ஃபிங்கர் டிப்ஸ், கூகுளில் பார்த்துடலாம், லிங்க்டினில் பார்த்துடலாம். அவங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் எந்த டெசிக்னேஷனுக்காக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பேஸ் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு கேன்சர் ட்ரையல் பேஸ் பண்ணின ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரையலுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இட் இஸ் ஆல் அபவுட் நாலேஜ் இஸ் பவர். ஸோ எந்த அளவுக்கு நாலேஜ் வளர்த்துக்க முடியும், அந்த இன்டர்வியூக்கான தேவைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ட்ரக்ஸில் இருந்து அதோடைய பேக்ரவுண்டில் இருந்து ஒரு பேசிக் ஒரு மூவி பார்க்க போனால் கூட இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வந்து ஒரு மூவிக்கு கூட போகிறோம். ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது அது ஒரு சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ இருக்குது, போய் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அட்டென்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நெவர் ஹெல்ப்ஸ். ஸோ ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா போகும்போது 9 o'clock இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ப்ரையர் பிளானிங் இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஒரு சமநிலையில் போய் நம்மளால் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி சமநிலையில் அட்டென்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் நீங்கள் கொடுக்க முடியும். அங்கே போகும்போதே லேட்டாக போயிட்டு போகும்போதே சாரி சொல்லிவிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யோசித்து பார்க்கும்போதே வந்து சரியாக இருக்காது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அதுவும் போக நம்ம எந்த அளவுக்கு வளர முடியும் இந்த துறையில், இந்த துறைக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம எப்படி வந்து கற்றுக்க முடியும் இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுலேருந்து இதுக்கான எல்லா விதமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய டென்டிஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 12,000 சேலரி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதா இன்றைக்கி உண்மையான ஒரு துறை. இன்னைக்கு ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டிங்க, டாக்டர்ஸுடைய பேரண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், நான் ரொம்ப கனவுகளோடு வந்து பிடிஎஸ் படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தேன், ஆனால் என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு நார்மல் பிபிஓவில் போகிறத விட சம்பளம் கம்மி அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ரிசர்ச் ப்ரொஃபைலில் ட்ரக் சேஃப்டி அசோசியேட், ஃபிசிஷியன், ட்ரக் சேஃப்டி ஃபிசிஷியன், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு டாக்டராக ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் போகிறது, இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான துறைகள் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதற்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து நிச்சயமாக தேடி வரும். நன்றி.